இந்த 3 நாளில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த மனித வாழ்க்கை என்ற ஒரு அட்மாஸ்பியரை எப்படி கையாளணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். நம்ம மனசு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழணும், அதாவது சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழணும், எல்லாத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ஒவ்வொன்றும் நம்ம இருந்து நம்மக்கிட்ட வர வைக்கணும் பெறணும் அப்படின்ற எல்லா டெக்னிக்கும் கற்றுக்கிட்டோம். அந்த மன தைரியத்தை கொடுத்தாங்க. இருக்கிறோம், டயட் ஃபாலோ பண்ணுறோம் ரைட்டு, ஆனால் ஒரு மன தைரியத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்தாங்க. நிறைய அன்பர்கள்லாம் வந்து பேசினாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கு. நான் அந்த 15 நாள்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். நான் 8க்கு முன்னாடி நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன். நிறையா பப்பாளி மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் ஞாபகப்பழம் அது இதுன்னு சாப்பிட்ருந்தேன். அப்போ இருந்து அட்மாஸ்பியர் வேறு, நல்லா சந்தோஷமாக தான் இருந்தேன். அதுக்கு மேலே நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர 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 நான் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்குள்ளே ஒரு இறுக்கம் வந்துச்சு, எனக்கு தேடல் வந்துச்சு. சின்ன வயசுலேயே எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே மேரேஜ் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு கோல் இருந்தது நிறையா, இப்படி அச்சீவ் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும், அப்போ தான் எனக்குலாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆன்மீக தேடலாம் வந்ததுக்கப்புறம் நான் யார் அப்படின்ற கேள்விக்கெலாம் வந்தேன். அதுக்கு நான் குருமார்கள்லாம் சந்தித்தேன், அந்த தீட்சை பெற்று இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் தடங்கள் இருந்தது. என்ன தடங்கள்னால், அந்த ப்ராக்டிஸை நான் முழுமையடைகிறதுக்கு தடங்கள் இருந்துச்சு. அது இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தேவை நீங்கள் குழந்தையாக இருக்கணும். குழந்தையாக இருக்கணும்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸை சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் 48 நாளுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து தீபா, திருவண்ணாமலையிலேருந்து வரேன். இந்த 3 நாள் வந்து நம்ம பார்த்தோம்னா சார் வந்து நிறைய நகைச்சுவையாக நிறைய விஷயம் சொன்னாங்க. அது வந்து சில பேருக்கு வந்து மேல்போக்காக நகைச்சுவையாக சார் வந்து சொன்னது சிரிச்சுட்டு மட்டுமே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம அதை சிந்திக்கும் போது என்னென்னா, அந்த நகைச்சுவையாக அவர் வந்து என்னென்னா நம்மளோட மைண்டில் இருந்து நிறைய தேவையில்லாத அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைண்டு கிளென்சிங் ப்ரோக்ராம் மாதிரி இது வந்து இருக்குது. இது வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஆழமாக அது நம்மளுக்கு தெரியலனா கூட நம்ம வீட்டில் போய் நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட நம்ம பழகும்போது, நம்ம குழந்தைங்களோடையோ இல்லை நம்ம ஹஸ்பண்டு, நம்மளோட ஃபாதர் இல்லா மதர் இல்லா அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அவர் சொல்லி கொடுத்த நிறைய டெக்னிக்ஸு, எக்ஸாம்பிள் வந்து வாட் ஷுட் ஐ டூ, வாட் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மற்றவங்ககிட்ட இருக்கிற அந்த சகிப்புத்தன்மை, கோவப்படக்கூடாது, இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளால் வந்து எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம தென்றல் ஐயாவை நினச்சி பார்க்கும்போது இது அவங்களுக்கு சூட் ஆகும். நம்மளோட குழந்தைங்கள நம்ம சமாளிக்கிறது கூட அது வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். அதை அந்தந்த நேரத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகாமல் நம்மளால் தப்பிச்சிக்க முடியும். இது வந்து நம்ம இந்த 3 நாள் இல்லாமல் நம்ம வீட்டில் போய் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கருத்து. இன்னொன்று வந்து இந்த இயற்கை குளியல். இந்த இயற்கை குளியலில் வந்து அன்றைக்கி சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, ஒரு எனர்ஜியை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடிஞ்சுது. இந்த இயற்கையோட பிரபஞ்சத்தோடு நம்மளால் வந்து சேர்ந்து இதை தொடர்ந்து எடுக்கும்போது நம்மளால் அது பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து இந்த நிறைய கேம்ஸ்லாம் வச்சாங்க இங்கே, வந்து யோசிக்கிற மாதிரி இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் கடைசியில் சொல்யூஷன் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நிறைய கேம்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துச்சு. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் சில பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. அப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு, அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, இல்லை இதை இவ்வளோ தான் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. சிலது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து இந்த முடியாதவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, முதியோர்கள் வந்திருந்தாங்க. அவங்களாலலாம் வந்து அவங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே மிங்கிளாகி பண்ணாங்க.
அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க அந்த டிசீஸ் ஃப்ரீயாக இருந்தாங்க, அந்த நோய்க்கு வெளிப்பட்டு இருந்தாங்க. அவங்க அது முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓ நம்மளுக்கு வந்து இந்த கை கால் வலி இருந்துச்சு, முட்டி வலி இருந்துச்சு, ஆனாலும் அந்த வளையத்துக்குள்ளே நம்மளால் போய் வர முடிஞ்சுது. அப்போ அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு அந்த நோய் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இந்த வாழ்க்கை முழுக்கமாக நம்மளால் அந்த நோயிலேருந்து விடுபட முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்து அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே மைண்ட் அளவுலையோ இல்லை பாடி அளவுலையோ இவரோட சாரோட இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 48 days வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இதில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக காத்துட்ருக்கு. அதுக்கும் மேலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து இதில் டெவலப் ஆகிருக்கு. சில பேர் வந்து வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, வெளியே வந்து போகிற வாய்ப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களோட மிங்கிள் ஆகும்போது தான் அவங்களோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை விட சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். இல்லை வந்து அது பிரச்சனையே இல்லைன்ற அளவுக்கு கூட அவங்க வந்து மற்றவங்களோட நெருங்கி பழகும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த தென்றலை அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. மீனாட்சி. நான் வந்து முதல் நாளே வந்துட்டேன். முதல் நாள் வரும்போது எனக்கு நிறைய டவுட் இருந்தது, எனக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. அதெல்லாம் கேட்டு நம்ம ஒன்றுக்கும் சொல்யூஷன் சொல்லுவாருன்னு தான் நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டேலேருந்து அவர் வந்து சொல்கிறத பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த தாய் வந்து அழ சொல்லுவாங்க, ஊராங்க வந்து சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. ஆனால் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. யார் அழ சொல்கிறாங்களோ அது நல்லதுக்கு தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை இவர் திட்டி அதிகார தோரணையில் சொன்னாலும் அதில் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லது தான் இருக்குது. நம்ம சிரிக்க சிரிக்க சொல்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்க மறந்துட்டு போயிடுவாங்க, நம்மளை வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ இவர் நம்மளை வந்து அதிகார தோரணையில் சொல்லும்போது நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நல்லதுக்குன்னு நினச்சோன்னா அதை அவர் சொல்கிற ஒரு வார்த்தைகளும் நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி எனக்கு நான் நிறைய யோகா போயிருந்தாலும் எனக்கு வந்து ஆசனாஸ் பண்ண தெரிஞ்சாலும் என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து நான் சரியான ஃபுட்டை எடுத்துக்கலை. அந்த ஃபுட்டை எடுத்துக்காததுனால எந்த ஆசனஸும் என்னை பண்ண முடியாத போது நான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த யூடியூப் பார்க்கும்போது இயற்கை உணவு மூலமாக சரி பண்ணால் நம்ம எல்லா ஆசனாஸும் பண்ண முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஃபுட்டும் ஒரு வெஜிடபிள்ஸும் நம்ம ரசித்து சாப்பிடும்போது அதோட எனர்ஜி அதனோட சத்து எல்லாம் நம்மளுக்கு போகும்போது புதுவிதமாக இருக்குது. நான் 1 மாதமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. இயற்கை குளியல் எல்லாமே பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி. மாவட்டம் திட்டக்குடியிலேருந்து வரேன் நான். சார் ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துட்டையும் கேட்டார், யாராவது கம்பல் பண்ணி அனுப்புனாங்களான்னு. நான் ஏற்கனவே டயட் எடுத்திருக்கேன் சார் சொல்லி, கொஞ்ச நாள் தான் எடுத்தேன். அப்புறம் எங்கள் அக்கா நல்லா எடுத்தாங்க. அவங்க நீ போயே ஆகணும் என் பையனை கூப்பிட்டுக்கிட்டுன்னு சொன்னதால் நான் வந்தேன். இதை நேராகவே நான் ஒத்துக்கிறேன். இப்போ எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணா இல்லை. அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன். மற்றவங்க சொல்கிறீங்களா இல்லையா, நான் சொல்கிறேன். 2வது, முதல்ல நான் மாறணும். நான் அப்புறம் தான் எல்லாம். அதை உணர்ந்தேன். இங்கே வந்து நான் மாறினா மற்றவங்கள மாற்ற முடியும். ஐயா உணர்ந்தார், மற்றவங்கள மாற்றுறாரு. நான் உணர்ந்தால் மற்றவங்கள மாற்ற முடியும். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது. என் பேர் விஜய், நான் கடலூர்லேருந்து வரேன். யூடியூப்பில் வந்து ஐயாவுடைய வீடியோஸ் பார்த்து நிறையா நான் சேஞ்சஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ வந்து நானும் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து அதன் மூலிமா ரிசல்ட் பார்த்துருக்கேன். சரி என்ன தான் இருந்தாலும் பட் வந்து நான் வீட்டிலே ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா அதோடைய ரிசல்ட்டை நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியாது. ஸோ நேரடி நிகழ்ச்சியில் வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் வந்து கலந்துருக்கேன். இங்கே வந்து கலந்த பிறகு இந்த 3 நாள் பயிற்சியில் தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாயாக ஒரு பவர்ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஒரு இயற்கை உணவு சமைச்ச உணவு போல் சமைக்காத உணவு சாப்பிட்றது ஒரு நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த உணவை எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றோம். 48 டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஃபீட்பேக்கை வந்து இங்கே ஐயா கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். என் பேர் காஞ்சனா. நான் 2007லேருந்தே கொஞ்சம் யோகானா என்ன, உடம்பு மென்மையாக வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் மேரேஜுக்கு அப்புறம் முதல்ல நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அத்லெட்டிக்லலாம் நல்ல ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர். அங்கே
எதுவும் இப்போ சொன்னார், சார் சொன்னார், அன்புக்காக யார்கிட்டேயும் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் நான் எப்படி இருந்தேன்னா, அன்பு யாருன்னா நம்மக்கிட்ட காட்டுவாங்களா? இந்த வீட்டில் அன்பே கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சண்டை தான், பிரச்சனை தான். எனக்கு எல்லா சுகமும் உண்டு, பணத்துக்கு எல்லாம் குறைச்சல் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் அன்பு காட்டுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. எது செஞ்சாலுமே குறை, அது தப்பு இது தப்புன்னு காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சனை தான். இதுலேருந்து நம்ம வெளிப்படணும்னா ஒரு கோயிலுக்கு போகணும், ஆன்மீகத்தை தேடணும், அந்த மாதிரியே என் நினைப்பெல்லாம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனால் பிரச்சனை, கோயிலில் தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது, அதனால் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு அதுக்கும் தடை. சரி அதை விட்டுட்டு சரி யோகா அந்த மாதிரி ஏதாவது போயிடணுன்னு பார்த்தா அங்கே தான் எல்லாம் ஏமாத்துக்காரனும் இருக்கான், அங்கே போகக்கூடாதுன்னு அதுக்கு தடை. சரி எப்படியாவது யாராவது சாகு கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ஈஷா அந்த இதில் சேர்ந்த இயக்கத்தில் அப்போது 2007லேருந்து 13 வரைக்கும் எல்லா பயிற்சிகளையும் நான் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற சைலன்ஸ் ப்ரோக்ராம் வரைக்கும் நான் போயிட்டேன். சைலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சைலன்ஸ் முடிச்சுட்டு வந்து 2 மாதத்தில் எனக்கு என்ன கர்ம கணக்கோ எனக்கு தெரியல, 1 மாதம் தான் ஆச்சு நான் முடிச்சுட்டு வந்து. அதுக்கப்புறம் ஒரு மெகா கிளாஸ் ஒன்று போட்டார், அதில் போய் வாலண்டியரிங்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அவ்வளோதான். அதோட 1 வீக்கில் எனக்கு பெரிய ஆக்சிடெண்ட்டு. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஹஸ்பண்டு, டார்ச்சர் பண்ணவங்களாம் இறந்து போயிட்டாங்க. ஹஸ்பண்டு, நான், பையன், பொண்ணு தான். பையன் ஃபாரினில் படிக்கிறான், பொண்ணு +2 கிளாஸ் எங்கள் வீட்டில் படிக்கிறான். அந்த சமயம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது பெரிய ஆக்சிடெண்ட் எப்படி நடந்ததும் எனக்கு தெரியாது. 15 days நான் அன்கான்ஷியஸ். மேயாட்டில் இருந்து ஒரு 10 lakhs மேலே எனக்கு செலவு பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் எப்படி உயிரோடு வருவேன்றதே எனக்கு தெரியாது. நான் என்னோடய மிராக்கலாக தான் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நினைவுன்னு வரும்போது நினைவு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நினைவுன்னு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்லோகங்கள் மட்டும்தான். சிவன் ஸ்லோகங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் சொல்கிறது உண்டு. அதுக்கான மீனிங் தெரியாமே நான் பல காலமாக சொல்லியிருக்கேன். அந்த ஸ்லோகம் மட்டும் எனக்கு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா நான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வெளியில் வந்து 1 month கழித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோகத்துக்கான இது வந்து டிவியில் போடுறாங்க. மீனிங், ஓஹோ இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு இப்போ அன்னைக்கு வந்திருக்கே, இது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தான் கடவுள் மேலே பக்தி ஏற்பட்டது. ஆனால் பக்தி ஏற்பட்ட சமயத்தில் நான் போயிட்டு கோயில் குளம் போகிறதுக்கு முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இடுப்பில் வால்வு உடைஞ்சிருச்சு, பல்வீன் உடைஞ்சிருச்சு, பெட்டெக்ஸ் 2ஆக இதாக இருக்குது. அதனால என்னால் நடக்க முடியாமல் ஒரு 5 years நான் வீட்லேயே இருந்ததுனால 6 years இப்போ வெயிட் போட்டுச்சு. நான் ஒரு 53 kg தான் இருந்தேன் நான் அடிபடும்போது. வெயிட் போட்டதுனால இப்போ எனக்கு பிரச்சனை. எனக்கு இவங்க யூடியூப் பார்க்கும்போது கூட வெயிட் லாஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே யோகா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னால் பயிற்சிகள்லாம் பண்ண முடியலனாலும் உட்கார்ந்த முறையில் பிராணாயாமம் அந்த மாதிரி தியானம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பேன். ஆனால் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. வீட்டில் இருக்கிற 2 பேருக்கு தனியாக செய்ய வேண்டியிருக்கு, நம்மளை தனியாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. சரி இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் இல்லை, சரி நம்ம ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போது சரி எப்படியாவது இப்போ இந்த வலி இல்லாமல் மூட்டு வலி ஜாஸ்தியாக வந்துருச்சு உட்காந்து. அதனால் இதை குறைச்சிக்கணுமேன்றதுக்காக தான் ஐயாவோட யூடியூப் இதெல்லாம் ஒரு சில நேரம் பார்க்கும்போது சரி இதில் ஆர்வம் வந்து தான் இது எப்போ இங்கே கிளாஸ் நடக்குது, இங்கே வந்து 3 days தங்கி எனக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் திரும்பி இங்கே யோகா முறைகள் அந்த மாதிரி இருக்குன்னுலாம் எனக்கு தோணலை. நானாக ரெகுலராக பார்க்குறதில்ல, எப்போ ஒரு தடவை யூடியூப் பார்த்ததுனால. அப்போ நான் இங்கே வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும், இங்கே எதுக்கும் அதுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து ஏதோ நான் தெரியாத மாதிரி தான் வந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே யோக முறைகள் இங்கே இதெல்லாம் சொல்லும்போது இங்கே நடந்த இந்த பயிற்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சில பயிற்சிகள்லாம் வச்சார், விளையாட்டுலாம் வச்சார். அந்த இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம மேலே இது போட முடியுமா, அந்த வளையத்துள்ள நம்ம காலையே நம்மளால் தூக்க முடியாது, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கா உங்களால் முடியலன்னா நீங்கள் போய் உட்காந்துக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணி பார்ப்போன்னு. நம்ம வின் பண்ணுறோம் போகணுன்றது இது கிடையாது, முயற்சி பண்ணுறோம். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணணுன்றதுக்காக அதுலேருந்து அது பண்ணேன். அது ரொம்ப சிறப்பாகவே பண்ணேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நான் ஃபாலோ பண்ணுவேன்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டில் தான் ஒரு 2 நாளும் நேற்று வரைக்கும் இருந்தேன். இன்றைக்கி இந்த டவுட் கிளியர் ஆகிடுச்சு. இனிமேல் போனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன நடக்குதோ பார்த்துப்போம். ஒரு நாள் பிறந்தாச்சு, போகிறதுக்குள்ளே என்ன நடக்குது, போனால் உயிர் இருந்தாலும் உயிர் தானே, அந்த உயிருக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த 3 days எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறதுக்கு எல்லாமே யாருமே இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு சரியான ஹாஸ்பிட்டலில் போகணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. ஸோ அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, அண்ட் பர்சனலாக எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னோம்னா
எனக்கு 2 அக்காமே மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு அப்பா அம்மா கொஞ்சம் வயசாகிடுச்சு. பட் அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ்லாம் சொல்லி அவங்களை நான் காப்பாற்றணும் ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு இவரால். ஸோ இந்த 3 days வந்து செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாருமே அப்படி எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி ஆகிட்டாங்க. அண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறதுக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப்பு. பாலமுருகன் அண்டு அவர் ப்ரோன்னு தான் கூப்பிடும் அவர் பேர், அதனால் மறந்துடுச்சு. அவங்க 2 பேர். ஆமாம், ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட்னு போவேன், நான் ஒரு 6 times 7 times சாப்பிடுவேன், அதை பார்த்து கலாய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ நிறைய நடந்துச்சு இங்கே, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய என்னை வந்து இங்கே பேச வச்சாங்க, பாட்டு பாட வச்சாங்க. அதுமாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு முக்கியமாக எனக்கு இங்கே என்ன சொல்ல வரணும்னா, அந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ மீன் எங்கள் அப்பா அம்மா வந்து காப்பாற்றணுன்றது லைக் அவங்கள நல்லா வச்சுக்கணுன்ற அந்த சென்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து மெடிக்கலாகவும் அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த ஐ மீன் ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்கள வச்சுப்பேன். அவ்வளோதான். தேங்க்ஸ். சென்னியப்பன் சாருக்கு வணக்கம். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜில் ஏறி இவ்வளோ பேர் முன்னாடி எங்கேயுமே பேசினது கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். வாழ்க்கையில் நம்மளை முன்னேற விடாமல் பண்ணுறது எதுனா தயக்கம். அதை வந்து இங்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தயக்கம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா, யாராக ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ இல்லை யார் முன்னாடியும் நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்னு திங்க் பண்ணுவோம். அதனாலே பாரி ஏஞ்சி வர மாட்டோம், எதுவும் பேசவும் மாட்டோம். இவர் சொன்னார் நேற்று முந்தினேத்துலாம், உங்களுக்கு எதுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டார். அதை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு, எதுக்கு நம்ம இப்படி தங்கி உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றதால எல்லாம் மறந்துடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைஃப்பில் வந்து யாருமே சொல்லித்தராத விஷயங்கள் நீங்கள் நிறைய சொன்னீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப்பில் வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறதே ஒரு குற்றம்னு சொன்னீங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கறிவேப்பிலை கீரு, நேற்று குடித்தோம் அந்த தேங்காய் பால் இது போட்டு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் சொல்ல, எல்லாத்துலேயும் தேங்காய் பால் அந்த இதுவும் தெரியுது. இன்னும் கிடைச்சா குடிச்சிட்டே இருக்கலாமான்னு தோணுச்சு, ஆனால் கிடைக்கல, எல்லோரும் வாங்கிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் தான் தரீங்க, அது மட்டும் கொஞ்சம் நிறைய கொடுத்தா நல்லாயிருக்கும்னு என்னோட ஃபீல். அவர் இருக்கார் பாருங்க, அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு வந்து 2 பிளேட் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னன்னு கேட்டால் 48 நாளைக்கு நானாக மட்டும்தான் இருப்பேன், நான் என்ன மட்டும் தான் பார்த்துப்பேன்ட்டு உட்காந்துருக்காரு அவர். அதுக்கப்புறம் இங்கே யாருமே சும்மா இருக்க விடாமல் பண்ணீங்க. சின்னவங்க பெரியவங்க வயசில் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலுமே குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா வேலையும் பார்க்க வச்சிட்டீங்க. மைண்ட் ஆக்டிவிட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து மைண்டு வந்து ஒரு ஐடியலாகவே இருந்துடும், யோசிக்காததுக்கப்புறம். ஃபேமிலி காலையில் எந்திரிக்கிறது, ஒரே ரொட்டீன் ஒர்க்கு, ஒரே மாதிரி திங்கிங்கு, என்னடா லைஃப் இதுன்னு இருக்கும். அதை வந்து சேஞ்ச் ஆச்சு. இங்கே வந்துட்டு மாற்றி எப்படி யோசிக்கலாம், ஒரு விஷயத்த வேறு மாதிரி எப்படிலாம் பார்க்கலான்றது இதுவாச்சு. அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த 3 டாஸ்க்கு ரிங்கு போட்டு எல்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து எல்லாரோடைய ஒற்றுமையை காமிச்சிச்சு என்னை பொறுத்த வரைக்கும். த்ரெட்டிங் அந்த டாஸ்க் வந்துட்டு லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு தீர்வு வந்து ஒரு சின்னது தான், அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணிடலான்றது. பால் டாஸ்க் வந்து என்ன யாருன்னு எனக்கு புரிய வச்சுது. என்னால் முடியுமான்னு இத்தனை நாளாக நான் எவ்வளோ கொஷின் கேட்டிருந்தேன், அன்றைக்கி என்னால் முடியும் அப்படின்றது அந்த தன்னம்பிக்கை அன்றைக்கி எனக்கு வந்தது. இந்த கேம்புக்கு அந்த எல்லாருமே வந்து அதிர்ஷ்டசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே எங்கேயுமே கிடைக்காது. அந்த பேச்சுலர் தானே எல்லாருமே, அது 3 பேர் இருக்காரு. பில்லி சூனியை பற்றியே கொஷின் கேட்பாரு எப்போ பாரு, அவர் தான் பேச்சுலர் தான். நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறீங்களா? எல்லாருமே அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க எல்லாம். அவங்க டீமெல்லாம் பார்த்தா அவ்வளோ பொறாமையாக இருக்குது எனக்கு. யார் நீங்கள் போய் சொல்லாதீங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா அந்த த்ரெட்டிங் டாஸ்க்கு என் ஹஸ்பண்ட் கூட பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பெரியம்மா கிட்டே கூட சொன்னேன், எனக்கு இங்கே யாருமே தெரியாது சார், நான் தெரியாத பர்சன் கூட இது வரைக்கும் பேசினது கிடையாது. வீட்டை விட்டு நான் சின்ன வயசுலேருந்தே வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்த்தாங்க. நான் வெளி உலகத்தை பார்த்ததும் கிடையாது, வெளியில் எங்கேயும் தனியாக வந்ததும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கிளாஸ்க்கு. அதுவும் வீட்டில் மறைச்சேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, அதனால இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். இப்போ என்னோடய தாட் என்னென்னா, என்னோடய மாமனார் மாமியார் அவங்களும் மாறிட்டாங்க சார். நேற்று தேங்காய் கேரட்டு ஏதோ துருவி மிக்ஸ் பண்ணி சீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து என் மாமனார் எனக்கு அனுப்பிச்சிட்டாரு காலையில்.
அடுத்து எங்கள் அம்மா அப்பா இந்த 2 ஃபேமிலியும் மாறிடுவாங்க. நான் மாறினா அவங்க மாறிடுவாங்க. 1 இயர் பிஃபோரே வந்து நாங்கள் இயற்கை பல்பொடி அதெல்லாம் மாறியாச்சு. 6 மந்த்தாக வந்து இயற்கை குளியல் தான் குளிச்சுட்ருக்கோம். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் தான் அந்த டீ குடிக்கிறத விட மாட்டேங்கிறாரு. திட்டி திட்டி எனக்கு அவருக்கும் சண்டை தான் நடக்குது. எப்படியாவது மாற்றிடுவேன். அவ்வளோதாங்க சார், நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இங்கே எனக்கு என்ன கிடைச்சதுன்னா கேம்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, நல்ல ரிலேஷன்ஷிப், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. 3 பெரியம்மாங்க கிடச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கும்போது ரொம்ப பார்க்குறவங்களாம் நினச்சிப்பாங்க நிஜமாவே அவங்க எங்கள் பெரியம்மான்னு தான் நினச்சிருப்பாங்க. அது என்னமோ பெரியம்மான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. 3 பேரையும் அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன். ஒருத்தர் உடம்பு முடியலன்னு ரூமில் இருக்காங்க போல். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். என் ஹஸ்பண்டோட வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவரை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நமக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் ஆறுமுகம், மாஸ் குரூப்லேருந்து வந்திருக்கேன், லீடரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன் என்று யார் சொன்னார்? வள்ளலார் சொல்லியிருக்காரு. அப்படி வாய்ந்த பூமியில் இன்றைக்கி நம்ம உலகத்திலே அதிகமான நோயின் தாக்கத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. WHO வார்ன் பண்ணிக்கா 2030 உலகத்திலே ஒஸ்ட் டிசீஸ் கண்ட்ரி யாராக இருப்போம்? நம்ம தான் இருப்போம். ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் எடுத்துக்க பசியால் செத்து போகிற குழந்தைகள் தான் அதிகம். இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் சில நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, வைட்டமின் குறைபாடால் பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப டெத்து இருக்குது. இது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு அனிமியா, ஆர்த்திட்டிஸு, இன்றைக்கி வந்து கேன்சர் தான் நம்ம நாட்டில் இல்லாமல் இருந்தது. மைல்டாக அனைத்து விதமான கேன்சரும் இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம ஊரில் வந்துட்டுருக்கு. அப்புறம் சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக்கு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 1980 இருந்ததை விட இன்றைக்கி வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து அதிகமாக இருக்குது. இடம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, இடம் இல்லை. இப்படி நம்மளை நோயின் தாக்கத்துக்கே உற்பத்தி பண்ணுற மாதிரியே நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? ஆடு மாடு எதுக்கு வளர்க்குறோம்? பாலுக்காக, கறிக்காக வளர்க்குறோம். மனுஷனை எதுக்காக வளர்க்குறான் தெரியுங்களா? அரசியல்வாதிங்க பணத்துக்காக வளர்த்துட்ருக்கான். அப்படி ஒரு நிலைமையிலேருந்து மாற்றி இன்றைக்கி தென்றல் டயட்டு நமக்காக நோயிலிருந்து விடுதலை படுறதுக்காக உணவே மருந்து, மருந்தே ஒரு கான்செப்டை நமக்கு வந்து ஐயா கொண்டு வந்திருக்காரு. அன்றைக்கி நம்ம வள்ளலார் வந்தார். நம்ம சமகாலத்தில் வாய்ந்த ஒரு என்னது சித்தர். ஆனால் ஐயாவை ஒரு கண்டிப்பாக நான் ஒரு சித்தராக தான் பார்க்குறேன். அது வந்து நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் தான் சொல்லிக்கலாம். ஐயாவுக்கு இதை வந்து நன்றின்னு சொல்ல வார்த்தையே இல்லை நமக்கு. நல்லா தென்றல் டயட்டு வந்து இன்னும் பல மக்களை நம்ம இந்தியாவில் நோயை விரட்டணும். நோய் விரட்டினா அனைவருக்கும் ஆரோக்கியமாக இருப்போம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் ஒரு வீட்டோட தலையையத்தையே மாற்றுது. எப்படி ஆணி வேறு ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள் தான் அதிகமாக வந்து நோய்க்கு தாக்கம் ஏற்படும். வெளியில் போகிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் அனைத்து விதமான காரணத்துக்கு வந்து உள்ள ஆண் தான் பெரும்பாலும் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு நோய் வந்து படுத்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? நடுத்தருக்கு வந்துடும். இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லைங்க சொல்லுங்கள். 100% உண்மை. வீட்டோட அஸ்திவாரமே காலியாகி போச்சுன்னா அந்த வீடு என்ன ஆகும்? நடுத்தருக்கு வந்துடும். அப்படி ஒரு நோயின் தாக்கம் வந்து இன்றைக்கி வந்து உணவால் மட்டும்தான் வருது, வேறு எதாலுமே கிடையாது. எப்படி உணவால்? ஐயா நேற்று சொன்னார், நீங்களாம் சொன்னீங்க SVS ஆயில்னு சொல்லிட்டு. அது ஆயில் கிடையாது ஐயா. அது வந்து என்னது? பெட்ரோல் கெமிக்கல். என்னது? நம்ம ஃபியூல் போடுறோம் இல்லையா, ஃபியூலு. அந்த ஃபியூல்லேருந்து எடுக்கிற வேஸ்டேஜ் தான் வந்து எசன்ஸ் கலந்து நமக்கு ஆயிலாக கொடுக்குறான். இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு கான்செப்டில் இன்றைக்கி நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தோம்? பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம்? கீழடி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கான், 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைனேஜ் கடைசி அமைச்சு நல்ல வாய்க்கு முறையோடு வாழ்ந்திருக்கோம். அப்படி அடையாளங்கள் வந்து தமிழுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி தமிழின் அடையாளமே என்ன பண்ணுறது? வேறு இருக்கப்பட்டு இருக்குது. இது உண்மையாக இல்லையா? ஐயா பல நாட்டுக்கு போயிருப்பார். அனைத்து நாட்டிலும் என்ன தமிழினோட பண்பாடு கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து அக்னி தலம் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஃபாரினர்ஸ் எல்லாம் அனைத்து விதமான தலங்களுக்கும், கோவில் தலங்களுக்கும் ஃபாரினர்ஸ் வந்து போகிறோம். ஐயா இதெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய பண்பாடு அவன் கடைபிடிக்கிறான், நம்ம மறந்துட்டோம். ஏன் நம்ம வந்து இந்த அயல்நாட்டு மோகத்துக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கி நம்முடைய நம்முடைய அடிப்படை பண்பையே மறந்துட்டோம். ஐயா உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு உலகத்துக்கே சொன்ன நம்ம யான் பெற்ற இன்பம் பெருகை வையகன் அப்படி சொன்னான். எப்போ சொன்னானே தெரியல நமக்கு. நம்முடைய என்னது நம்முடைய அடையாளங்களை வந்து பல பேரால் வந்து வேறு இருக்கப்பட்டு இருக்குது. அதிலேருந்து நம்மளை வந்து முன்னுக்கு வந்து நம்மளை வந்து நோயிலேருந்து தாக்கத்துக்கு வந்து வெளிப்படுத்துக்காக ஐயா வந்து இப்போ மாபெரும் ஒரு சக்தியாக இன்றைக்கி நமக்கெல்லாம் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு பெரிய கரகோஷம் கொடுத்தா கூட அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனசார இருந்தது அடிமனதிலேருந்து வரணும்.
இது ஐயா செய்கிற அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குடத்துக்கு ஒரு துளி விசல்னுவாங்க. அது மாதிரி அப்படி விசல் நம்ம சொல்லக்கூடாது. இத்தனை பேர் வந்திருக்கோம், 84 பேர் வந்திருக்கோம்னா 84 பேரும் 80,000 பேர் என்ன பண்ணணும்? மாற்றணும். இதுதான் மாறுது, சமுதாயத்தின் மாற்றம் இதுதான். ஐயா அந்த 3 நாள் பயிற்சியை கொடுத்த காரணமே நம்ம மட்டும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லிட்டு ஐயா இன்றைக்கி போய் பல நாடுகளுக்கெல்லாம் போய் சேவை செய்யணும். பணம் அடுத்த விஷயங்க. நானே நினச்சேன், ஐயோ 3 நாளைக்கு 5,000மா, இது என்னப்பா அது 3 நாளைக்கு இப்போ 5,000 கேட்குறாங்க. சரி ஓகே, அது என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. 3 நாளைக்கு 5,000 கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியாதா? நானே ஃபோனில் கேட்டேன், ஐயாவை கேட்டேன், யாரையோ கேட்டேன். இல்லைங்க இதுதான் ஃபிக்ஸடு தான் அப்படின்னு சொன்னார். இந்த 5,000 பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளால் கிட்னியோ ஒரு கல்லீரலோ நம்ம வாங்க முடியுமா? நம்முடைய கல்லீரலோ முடியாது. ஐயா இவ்வளோ இது ரெடி பண்ணி கொடுக்குறாரு, இது உணவேலை ரெடி பண்ணி கொடுக்குறாருன்னா இவ்வளோ பெரிய மகத்துவம். இது நமக்கு தெரியலையே, தெரிஞ்சது சொல்ல ஆள் இல்லையே. இன்றைக்கி என்ன பண்ணுறான்? குடியை கெடுக்கணும் யார் போடுறான்? ஒரு கவர்மெண்ட்டே பிரிண்ட் பண்ணி கவர்மெண்ட்டே விற்கிறான். எப்படி குடியை கெடுக்கணும்? அப்படி இருக்கிற கவர்மெண்ட்டு மக்களுக்காக என்ன செய்வான்? ஒன்றுமே செய்ய மாட்டான். குடித்து அழிஞ்சு போங்கடா, செத்து போங்கடான்னு இன்றைக்கி உலகத்திலே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லீரல் மண்ணீரல் கணையத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இறப்பு அதிகம்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. நான் சொல்ல, நம்ம ஜிஹெச்சில் சர்வே எடுத்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், கல்லீரல் மண்ணீரல் கணையத்தால் இறந்த மக்கள் டாஸ்மாக் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அப்போலேருந்து டெத் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? எல்லாம் டாஸ்மாக் தான். என்ன பண்ணுறான்? யார் விற்கணும்? ஒரு தாய் எப்படி பிள்ளையை வளர்க்கணுமோ அப்படி தான் ஒரு அரசன் மக்களை வளர்க்கணும். ஆனால் இன்றைக்கி அரசு நல்ல மக்கள் வளர்க்குறதுக்கு அரசு இல்லை. அதனால் தயவு செஞ்சு நம்ம இந்த இப்போ தென்றல் ஃபவுண்டேஷனை ஒரு கோடி நன்றி சொல்லி இந்த வாய்ப்பளித்த 3 நாளைக்கு உணவு கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அமிர்தத்தை தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஐயா பேச்சியப்பன் ஐயா இருக்கிறாரு, சென்னியப்பன் ஐயா இருக்கிறாரு. இவரெல்லாம் இவர் ஒரு சித்தர் தான். என்ன வள்ளலார் கஞ்சி கொடுங்கன்றார். வாடிய பயிரை வாடி போதெல்லாம் கண்டேன்னு அப்படின்னு சொல்லி வாடினேன்னு சொல்கிறார். அது வாடும் போது இவர் வாடினார். அப்படி ஒரு இலக்கமான மனிதர்கள் இருந்தார். ஐயா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உணவு அளிச்சிருக்காரு. இவரும் ஒரு சித்தர் தான் நம்ம சொல்லணும். அதனால் நம்ம தமிழகத்துலேருந்து பல சித்தர்கள் பல உருவத்தில் இருக்காங்க. அது மாதிரி ஐயா உருவில் ஐயா மாபெரும் சித்தராக வந்திருக்காரு நமக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு. இவருக்கு நம்ம கோடான நன்றி சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஒரு மாபெரும் நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது சொன்னாங்க, இப்போ என்ன மாதிரி பேசுகிறவங்க எங்களை பார்த்து நீங்கள்லாம் ஜாலியாக இருக்காங்க, கேங்காக இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் தான் உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆக்சுவலாக நீங்கள் கவனிக்கிற விதம், நீங்கள் பேசுகிற விதம் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப பூரிப்பாக இருந்தோம். சரி என்னன்னா, உதாரணத்துக்கு நான் எதுக்காக இப்போ வந்தேன் அப்படின்னா, அந்த அவங்க பேசுனதுக்காக தான் வந்தோம். ஸோ அவங்க எங்களை ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையில் பார்த்துருக்காங்க. பட் நாங்கள் எல்லோரும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜாலியாக இருக்கிறதுக்கு மேலே உங்களெல்லாம் நாங்கள் ஒரு வியப்பாக பார்த்தோம். இங்கே உள்ள ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு வர சொல்லணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கலந்துக்கணும். இப்போ ஒரு இயற்கை பாத் பண்ணுறப்பெல்லாம் எங்களுக்கே எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. நாங்களே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். நாங்கள் வெளில எந்திரிச்சு பார்க்குறோம், எல்லாம் குளித்து ரெடியாகி எல்லாம் அங்கே எல்லாம் ரெடியாக இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு இது வரும்போது நாங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஸோ இப்போ தான் ஒரு தென்றல் ஐயா இந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவர் யூடியூப்பில் நிறைய நாள் வாட்ச் பண்ணியிருக்கேன். சும்மா இங்கே வரல நான். அவரை கிட்டத்தட்ட நிறையா மாதங்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவர் பேசுகிறது ஒரு யதார்த்தமாக இருக்கும். ஸோ மற்றவங்க பேசுகிறதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். ஸோ நமக்குன்னு ஒன்று தெரியும்ல, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் பேசும்போது இவங்க ஒரு உண்மை பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் இவங்க பேசுகிறது பல பேர் பேசியிருந்தாலும், பல பேர் சொன்னதை அவர் சொல்லியிருந்தாலும், ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இவர் பேசுகிறதுல ஒரு உண்மை இருக்குது. ஸோ நம்ம ஏன் இவர் ட்ரை பண்ணக்கூடாது, இவர் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன், முடியல. சரி ஓகே, அவர் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு அவர் ஒரு வீடியோவில் சொன்னார். சரி இந்த மாதிரி போய் பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் முக்கியமாக நான் உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன். ஏன்னா எங்களை விட நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கீங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சோம், நீங்கள் அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு ஈக்குவலாக காம்படிட்டாக இருக்கீங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் வியக்கிறோம். உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் ஸோ எங்கள் சைடில் இருக்குது. ஸோ ரெண்டாவது இங்கே ரமணன். ஸோ ரமணன் எங்கே ஓடிட்டாரா? ஆக்சுவலாக அவர் ரொம்ப வெக்கப்படுவார், ரொம்ப சை டைப். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரொம்ப
சைட்டே போகிறேன். இப்போ நான் வந்து பேசுகிறேன்னொடனே அவர் போயிட்டார். ஆனால் ஆக்சுவலாக அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி வந்து உட்காரணும்னே அவருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் யாருமே ரொம்ப நாள் நான் அவரை கவனிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து யாருக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப பேசினாவே இந்த மாதிரி உட்காந்து கவனிக்கலாம் அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அவர். ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அப்படிப்பட்டவர் நான் எவ்வளோ வற்புறுத்தி தான் அவரை கூப்பிட்டு வந்தேன். பயங்கரமாக வற்புறுத்தி, நீ வா, உனக்கு ஒரு மாற்றம் நிகழும், உனக்கு ஒரு புது விதமாக வரும், உனக்கு ஒரு புது விதமாக இருக்கும், எனக்கு தெரியும் உனக்கு இது இந்த மாதிரி பேசினா, இந்த மாதிரி வந்து ஒரு யோக முறையோ இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசினாவோ உனக்குலாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் என்னையை நம்பி வா, உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தேன். எனக்கே ஒரு மனசில் தேவையில்லாமல் நம்ம கூப்பிட்டு வந்தோமோ. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யாரையாவது கூப்பிட்டு வரோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா நம்மளும் அதுக்கு மாறிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் போக போக அவர் பேசுகிறது, அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து அவரே தன்னை அறியாமே அவர் வந்து அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவர் ஒவ்வொரு பேசுகிறதையும் கவனிச்சு அவர் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கு பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பர்சன், உங்களுக்கெல்லாம் இருந்தாலும் அவர் ஒரு கேரக்டர். அவர் கேரக்டர் இந்த மாதிரி பேசலாம், இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றது அவருக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஒரு ஆப்போசிட்டான ஒரு பர்சன் வந்து இங்கே இவ்வளோ நேரம் உட்காந்து கவனிக்கிறாருன்னா, ஸோ அவர் ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இன்றைக்கி என்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த 48 days நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு நடந்த மாற்றத்தை விட அவருக்குள்ளே நடந்த மாற்றத்தை நான் பெரிய மாற்றமாக நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இனிமேல் வரப்போகிறவங்க எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள அவங்க அட்லீஸ்ட் வெளியே எங்கெங்கேயோ தேடுறதுக்கு இங்கே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து, ஸோ தென்றல் சார் மாதிரி அவர் மாதிரி ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒருத்தவர்கிட்ட ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டால் அதை ஃபாலோ பண்ணால் அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம், ஏதோ ஒரு லட்சிய பாதையை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். வணக்கம். என் பெயர் தட்சிணாமூர்த்தி. நான் மின்சார வாரியத்தில் ஃபோர்மேனாக பணிபுரிகிறேன். நான் ஏற்கனவே இயற்கை உணவில் ஐயாவுடைய யூடியூப் பார்த்து நான் அனுபவிச்சுன்னு வரேன். அவர் சொன்னபடியே நான் ஏற்கனவே ஒரு சில இதில் இருந்ததால் நான் வேலையில் சுறுசுறுப்பாக தான் இருப்பேன். என்னை வந்து இங்கே கூட தாத்தா தான் சொல்லுவாங்க, முடி நரைச்சதால். முடி நரைச்சாலும் நானும் இன்றைக்கும் கம்பி ஏறி வேலை செய்யக்கூடிய திறமையில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் மற்றவங்களாம் இருந்தால் வந்து கேலி பண்ணுவாங்க, உன்னால் முடியாது, நீ ஏன் ஓரம் கட்டின்னு வயசான எங்கே போனாலும் எனக்கு கேலி பண்ணுவோம். இருந்தாலும் இயற்கை உணவு ஏற்கனவே கடைபிடிச்சிட்டு வரேன். இருந்தாலும் ஐயாவோட யூடியூப்பை பார்த்த பிறகு அவருடைய வழியிலே நான் பின்பற்றி வருகிறேன். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது தான். ஆனால் ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து நீ சித்தரியா, நீ இதை செய்கிற அதை செய்கிற, எனக்கும் சொல்லிக்கூட உன்னுடைய ரகசியத்தெல்லாம், நீ எப்படி இருக்கிற, சுறுசுறுப்பாக இருக்கிற அப்படின்னு. நான் 5 நாள் சாப்பிடாம தான் இருந்தேன். சொல்லபடி ஒரு 3 நாள் சொன்னார். நான் இருந்தாலும் 5 நாள் இருந்தால் 5 நாள் தண்ணி கூட குடிக்கல, வெறும் தர்பூஸ் மட்டும் தான் சாப்பிட்டு சுறுசுறுப்பாக இருந்தேன். அதுக்கே என்னை பார்த்து எல்லோரும் புறாமப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இயற்கையோட ஆயுசு 100 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. எல்லோரும் இயற்கை உணவை சாப்பிட்டு நம்ம பூமியோட மண்ணாக இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? நாம் இயற்கை உணவை சாப்பிட்டாலே நம்ம நம்முடைய பாடி வெயிட்டு குறைக்கணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அது நாமளாக குறைக்கிறதில்ல. நாம் இயற்கை உணவை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, அந்த பூமி நமக்கு என்ன எடையோ அந்த எடையை அவங்களுக்கு கண்டிப்பாக நிர்ணயிக்கும். நாம் அதை சும்மா தின்னுவிட்டு எனக்கு இது குறையில அது குறையில அப்படின்றோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1000 செலவு பண்ணுறாங்க எல்லாருமே. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே நோய் இல்லாமல் இல்லை, எல்லாருமே நோயோடு வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான செலவு பண்ணுறாங்க. இந்த இயற்கை உணவில் அந்த மாதிரி செலவே கிடையாது. செலவில்லாத நீங்கள் இந்த இயற்கை உணவை பயன்படுத்தி பாருங்கள். எல்லோரும் பூமியோடு இணைந்து, பஞ்சபூதங்களோடு இணைந்து, அதனுடைய சக்தியை நாம் பெற்று, அதாவது எடையில்லாமல், அதுக்கு நம்ம பூமி வந்து நமக்கு என்ன நிர்ணயம் பண்ணுதோ அந்த நிர்ணயத்தோட எடையை நாம் இருப்போம். அதே மாதிரி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். எவ்வளோ பேர் எல்லா வியாதியாகவும் இருக்கும். இப்போ 1000 கணக்கில் செலவு பண்ணுறோம். அந்த செலவை சிம்பிளாக செலவு பண்ணி, செலவே இல்லாமல் இந்த ஐயாவுடைய ஆயுசு 100 நிகழ்ச்சியில் சொன்னபடி இயற்கை உணவை சாப்பிட்டு நல்ல நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.